அலையோசையின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உலக அந்நியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். முதலில் அனைத்து அந்நியருக்கும் அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை கூறுவதில் அலையோசை மகிழ்வடைகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் 2 கவிதைகள் இடம்பெறுகின்றன. இக்கவிதைகளை எழுதி தனது குரலில் தருகின்றார் கவிஞர் திரு யோகானந்தன் கனகசூரியம். கவிஞர் சம்பூர் தாசன் என்ற புனைப்பெயரோடு தனது கவிதைகளை ஆக்கி வருகின்றார். முதலில் ஆசிரியர் பற்றிய குறிப்பு, அதனைத் தொடர்ந்து கவிதையை கேளுங்கள். கவிஞர் பற்றிய ஒரு சில குறிப்புகள். கவிஞர் யோகானந்தன் சம்பூரை பிறப்பிடமாகவும் திருகோணமலையை வாழ்விடமாகவும் கொண்டு வாழ்ந்து வரும் சம்பூர் தாசன் எனும் புனைப்பெயர் கொண்ட கனகசூரியம் யோகானந்தன் அவர்கள் 1961 கார்த்திகை மாதம் 12ஆம் தேதியில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை சம்பூர் மகா வித்தியாலயத்திலும், உயர்கல்வியை மூதூர் புனித அந்தோனியார் வித்தியாலயம் மற்றும் மூதூர் மத்திய கல்லூரியில் கல்வி பயின்று பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கலை பட்டதாரியாக வெளியேறினார். 1985 ஆசிரியர் நியமனம் பெற்று நுவரெலியாவில் கடமையாற்றினார். பின்னர் அதிபர் நியமனம் பெற்று 2021 ஆண்டு தனது 36வது வருட சேவையினை நிறைவு செய்து ஓய்வு பெற்றார். சிறு வயது முதல் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருந்ததோடு கவிதையின் மீது அதீத ஆர்வம் காட்டி வருகின்றார். 2006 உண்மை என்றும் உயிர் பெறும் என்ற கவிதை நூலை எழுதினார். இந்நூல் இலங்கை அரசின் சாகித்ய மண்டல பரிசினை பெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறுவர் பாடலில் கவனம் செலுத்தி மழலைக்கோர் பாடல் என்ற நூலை எழுதினார். பின்னர் என்மன வானில் என்ற கவிதை நூலை எழுதினார். 2019 நதியில்லா ஓடம் என்னும் கவிதை நூலை எழுதி சிறந்த 10 கவிதை நூல்களில் ஒன்றாக இடம் பிடித்து பிரமிழ் விருது பெற்றார். 2024 காற்றுக்கு தூது விட்டு என்ற கவிதை நூலை வெளியிட்டார். பேராசிரியர் அஸ்ரப், மறைந்த பேராசிரியர் எஸ் யோகராசா போன்றோரின் அணிந்துரை மற்றும் மதிப்பீட்டுரையை நூலில் பதிவு செய்துள்ளார். சிறுகதை மஞ்சரி, பசுமை, நம்மட முற்றம், காற்றுவெளி போன்ற சஞ்சிகைகளிலும், தேசிய பத்திரிகைகளான தமிழன், வீரகேசரி, தினக்குரல் போன்ற பத்திரிகைகளில் கவிதை கட்டுரைகளை எழுதி வருகின்றார். வலைய கீதம், பாடசாலை கீதம் போன்றவற்றோடு திருமலை உரையும் கோணேசா என்ற பாடலை எழுதி இப்பாடலை TL மகாராஜன் பாடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விமர்சனம், பட்டிமன்றம், விவாத அரங்கம் போன்றவற்றில் பங்கு பெற்றி வருவதோடு தமிழக பட்டிமன்ற நடுவர்களோடும் இணைந்து பணியாற்றியுள்ளார். நகர முதல்வர் விருது, சம்பூர்ணம் விருது, வளரி இமயன் விருதுகளோடு 2023ற்கான கிழக்கு மாகாண இலக்கிய வித்தகர் விருதினையும் பெற்றுள்ளார். நூல் வெளியீட்டு விழாக்களில் தலைமை ஏற்பதோடு ஆய்வுரை, நயவுரை, நிகழ்ச்சி தொகுப்பினையும் ஆற்றி வருகிறார். இதுவரையும் திருகோணமலை எழுத்தாளர் மற்றும் பிற மாவட்ட எழுத்தாளர்களின் சிறுகதைகளுக்கு திறனாய்வு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். சினிமா பாடல்களில் முழு விருப்பம் கொண்டு வசந்தம் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி வருகின்றார். அவரது இலக்கிய பணி மென்மேலும் சிறப்பிட்டு பல ஆக்கங்களை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்று அலையோசை அவரை வாழ்த்தி நிற்கின்றது. அலையோசை நேர்களுக்கு அந்நேர் தின வாழ்த்துக்கள். தென்றல் வீசும் இல்லத்தில் மன்றம் வந்து பாவிசைக்கும் இன்பத் தமிழாய் அன்னையவள் ஈர நிலவு எறிக்க வானிலே கூந்தல் அலையாய் மிதக்கும் பாசம் காட்டியே மோசம் செய்தாள். பொருளை அள்ளித்தந்து மறைந்து போனாள். தழுவி உன்னை நெஞ்சிலே சுமக்கின்றேன்,
நினைத்து நினைத்து வருத்தமுற்றேன். 1000 கைகள் அன்பு காட்டினாலும், தழுவியே என்னை அணைத்தெடுத்தாலும், தாயே உன் அன்பிற்கு ஈடாகுமா? இறப்பு உண்மை என்பேன், சுரக்கட்டும் தாயே வரம். உன்னை நினைத்தே நானும் அந்நேர் தினம் காண்பேன். முந்தானைச் சிறையிலே என இருத்தி கண்ணிமைகளால் என்னை காத்தாயே. வாழும் காலம் மறைந்து போனாலும் உன்னை நினைத்தே நினைவுகள் நீட்சியாகும். யாழ் பல்கலைக்கழகத்தின் பொன் விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் கனடா கிளையினரால் நடத்தப்படும் பல்கலை சங்கமம் மாபெரும் கலை கலாசார பொன் விழா கொண்டாட்ட நிகழ்வு மே 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30க்கு 1250 மார்க்கம் ரோடு, மார்க்கம் அண்ட் எல்ஸ்மியாரில் அமைந்துள்ள குளோபல் கிங்டம் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது. கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தளிக்கும் பல இசை வாத்திய நடன நிகழ்வுகளோடு இலங்கை வாழ் பிரபல வீணை இசை கலைஞர் வாகீசன் அவர்களின் வீணை இசை விருந்தும், டொரண்டோவின் முன்னணி இசைக்குழுவினரான சன்சை மியூசிக் குழுவினரின் இன்னிசை நிகழ்வும் இடம்பெறவுள்ளன. இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு விழாவை சிறப்பிக்கவும், நிகழ்ச்சிகளை கண்டு மகிழவும் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடா கிளையினர். தொடர்புகளுக்கு 6479664633 அல்லது 4168914659. தாய்மை எந்த கருவிகளாலும் அளந்து கொள்ள முடியாது அன்பு ஓவியம். நாம் சிறகு விரித்து பறக்க வானமானவள். ஆழத்தூங்கும் குழந்தையை அரவணைத்து தலை தடவும் சிற்பம். தன் வாழ்வு சருகாய் உதிர்ந்து போனாலும், வறுமை வந்து இழுத்துச் சென்றாலும், தலை தடவி உணவூட்டி அகமகிழும் தேவதை. தாய்ப்பாலூட்டி வளர்த்து தந்த வெண்மை வாசம். பட்டன மொட்டு வெடிக்கும் வெண்மை பூக்கள் சிரிப்பாய் உதிர்ந்து போகும். ஆகாயம் சிவப்பானது. தாய்மையின் உணர்வுகள் பகிர்தலின் நிறமற்றவை. இதய சிறகினுள்ளே 10 மாதம் பக்குவமாய் பூட்டி பாதுகாத்து, புது வரவாய் பூமி தரையிலே பக்குவமாய் உலவ விட்டவள். படைப்பு கடவுளின் உன்னதமான படைப்பு.